ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று வாழ்வியல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு வித்தியாசமான பதிவு. இந்த உலகில் எதுவுமே நிலையில்லாதது என்பதை சில 100 சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாவே நம் தமிழ் சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய அளவிற்கு அறிய பஞ்சபூத சக்தியை பெற்று நிறைய தகவல்களை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் என்று ஒரு பதிவு. மேலை நாட்டு ஒரு பெண் கவிஞர், பெயரோ எமிலி. இவரது படைப்பு யாவும் நிலையாமையை கற்பிக்கும் நோக்கில் அமைந்தவைகள். அதே சமயம் அப்பாடல்கள் ஒவ்வொன்றிலும் மரண பயத்தின் வெளிப்பாடு இருக்கவே செய்கிறது. ஆனால் நமது முன்னோர்களாலும் சித்தர்களாலும் ஞானிகளாலும் இதே நிலையாமை கருத்தானது பல்வேறு வடிவங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவைகள் ஒருபோதும் மரண பயத்தை வெளிப்படுத்துவதாக இல்லாமல் இயல்பாக அமைந்துள்ளதால் இன்றளவும் அனைவராலும் சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது. நமது முன்னோர்கள் நிலையாமையை வலியுறுத்தி கூறியதற்கு ஒரே ஒரு காரணம், வாழும் காலங்களில் புகழை நாட்டித் தரும்படியான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதும், நல்ல மனிதனாக வாழ வேண்டிய ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்துவதற்காகவுமே சொல்லப்பட்ட கதை. பூதவுடர் அழிந்தாலும் புகழுடர் அழிவதில்லை. எனவே வாழும் காலத்தில் பெயர் நிலைக்கும்படியாக நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருவரும் முனைதல் வேண்டும். நம் முன்னோர்கள் சிந்தித்து வழங்கப்பட்ட ஓரிரு நிலையாமை கருத்துக்களை விளக்குவதே இக்கட்டுரையின் தலையாய நோக்கமாகும், அல்லது இந்த காணொலியின் தலையாய நோக்கமாகும். திருவிடை மருதூர் திருக்கோயில் அருந்தருளியுள்ள மருதவாணரே பட்டினத்தடிகளின் மகா விளக்குறையை போக்கி தூய திருமகனாய் வளர்க்கப்பட்டார். மருதவாணர் கொடுத்த ஓலைச்சுவடியில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கு என்னும் நிலையாமை கருத்தை விளக்க வந்த வாசகங்களே பட்டினத்தாருக்கு திருப்பு முனையாக அமைந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்பெருமகனரை ஞான மார்க்கத்தில் ஈடுபட வைத்தது. இந்த சரீரம் மலம், சிறுநீர், வியர்வை ஆகியவற்றை உள்ளடக்கி இருப்பதால் ஊற்றை சரீரம் எனப்பட்டது. இதே சரீரம் ஆபாச குட்டிலாகவும் விளங்குகிறது. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுபவர்களிடம் உள்ள துருத்தியை போல செயல்படுவதால் ஊன் பொதித்த பீற்ற துருத்தியானது உணவை வயிற்றில் இடுவதால் உயிரானது சோரிடும். தோற்பையானது காற்றில் பொதித்த நிலையற்ற பாண்டமாய் விளங்கும் இச்சரீரத்தை பெரிதென மதித்து வாழ்கிறோம். இதை தவறு என சுட்டிக்காட்டி நிலையாமை கருத்தை வலியுறுத்தி பட்டினத்தாரின் பாடல் இதோ. ஊற்றை சரீரத்தை, ஆபாச கொட்டிலை, ஊதி பொதித்த பீற்ற துருத்தியை, சோரிடும் தோற்பையை, பேசற்கரிய காற்றில் பொதித்த நிலையற்ற பாண்டத்தை காதல் செய்தே ஏற்றி திரித்து விட்டேன் இறைவா கச்சி ஏகம்பனே என்பதாகும். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே டெலிஃபோன் மணி ஒலித்தது. பேச்சை துவக்கிய அப்பெண்மணிக்கு மறுபுறத்திலிருந்து பேசிய அவளது கணவனின் சொற்கள் மனதில் உள்ளத்தின் மகிழ்ச்சியை ஊட்டியது. எப்பொழுதும் மதியம் அலுவலகத்திலேயே சாப்பிட்டு பழக்கப்பட்ட அவளின் கணவர் இன்று சாப்பிடுவதை வீட்டிற்கே வருகிறேன் என்று குறிப்பிட்டதுதான் அவளது உள்ள மகிழ்ச்சிக்கு காரணமாய் அமைந்தது. கணவர் வந்தவுடன் பரிமாறுவதற்கேற்ப பதார்த்தங்கள் அனைத்தையும் டைனிங் டேபிள் மீது முன்னேற்பாடாக வைத்திருந்த கணவனின் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருந்தால் புன்முறுவல் பூத்த முகத்தோடு கணவரும் வந்தார். வந்தவர் கைகளை சுத்தம் செய்து நேராக டைனிங் டேபிளுக்கு சென்றார். வாழை இலை போட்டு பரிமாறும் தன் மனைவியும் பரிமாறும் அழகை வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். சாப்பிட துவங்கியவுடன் ஓரிரு பதார்த்தத்தையும் தன் சுவையோடு சமைத்த தன் மனைவியின் கரங்களுக்கு வைர வளையல்கள் அல்லவா வாங்கி போட வேண்டும் என இடையிடையே பாராட்டி உண்டு மகிழும் வேளையில் சுருக்கென தனது நெஞ்சின் இடப்பக்கத்தில் வலி ஏற்படுவதை உணர்ந்தார். உடனே தன் மனைவியிடம் அதோ அங்கே டைரி நம்பர் டாக்டர் என சொல்ல
வந்ததை இடதுபுறத்தை கையால் அழுத்தி கொண்டு கூறியதை புரிந்து கொண்ட மனைவி உடனே டாக்டருக்கு ஃபோன் செய்து கொண்டிருக்கும் பொழுது, என்னால் முடியவில்லை, இதோ இப்படி சிறிது நேரம் சாய்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி சாய்ந்தார். டேபிளின் மீது அப்படியே சாய்ந்து விட்டார். டாக்டரும் வந்தார். நாடி பிடித்து பார்த்தார். ஏராளமான பரிசோதனைகளை செய்தார். முடிவில் முகத்தை நேருக்கு நேர் பார்க்காமல் தலையை கவிழ்த்து மெல்ல நடந்தபோது அவருக்கு நிலவிய மௌனம் அப்பெண்ணின் இதயத்தில் ஆயிரம் இடிகள் இறங்கச் செய்வதாய் அமைந்தது. இறந்து விட்டார் என டாக்டர் கூறியதை கேட்ட பெண் அருகில் இருந்த தூணை பற்றி கொண்டு அப்படியே தரை சாய்ந்தாள். இறப்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதே இச்சம்பவம் நமக்கு பெரிதும் அடையாளம் காட்டும் ஒரு செய்தியாகும். நிலையாமையை சிந்திக்கும் எவர் மனதிலும் தவறு செய்யும் எண்ணம் ஒருபோதும் பிறப்பதில்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருமூல நாயனாரின் திருமுறை பாடல்களையும் திருமந்திரத்தில் நிலையாமை கருத்தையும் வலியுறுத்தும் பாடல்கள் எத்தனையோ இடம்பெற்றுள்ளன. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதால் இதோ சுவைத்து மகிழ மறவாமல் நெஞ்சில் நிலைத்திருக்க ஒரு பாடல். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை கொண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே என்று கூறி இன்னும் எண்ணற்ற தகவல்கள் வாழ்வியல் என்ற பதிவில் தொடர காத்திருக்கிறது. அதுவரை இந்த பதிவை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் உறவில் உள்ள உங்களுடைய தொடர்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்புங்கள் அல்லது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் ஓரிரு மனிதர்கள் யதார்த்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நிலையாமை புரிந்து கொண்டு தவறு செய்யாமல் வாழ்ந்தார்களானால் அதுவே நமக்கு செய்த பெரிய அதே சமயத்தில் அப்படி வாழக்கூடிய தகுதியுள்ள மனிதர்களுக்கு இது கிடைக்காமல் எப்படி என்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு தகவலாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்கள், மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.